நவீனும் தேஜுவும் விஜய் கிட்ட ரீனாவோட கண்டிஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணதும் விஜய் அடுத்து என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது விஜயோட லாயர் கால் பண்றாரு. விஜய் அந்த கால் அட்டன் பண்ணிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சில இருக்கேன் சார், அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்ல, என்ன விஜய் சொல்றீங்க, நீங்க கேஸ் முடிகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக கூடாதுன்னு தெரியுமில்லன்னு கேட்க, அதுக்கு விஜய் சார் நான் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் அந்த கேஸை மானிட்டர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கும் லாயர் எதுனாலும் நீங்க வீட்ல இருந்து மொபைல்ல ஃபாலோ பண்ணுங்க, தயவு செஞ்சு அங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, விஜயும் லாயர் கிட்ட சாரி கேட்டுட்டு நவீன் கிட்டையும் தேஜு கிட்டையும் எதுனாலும் எனக்கு போன்ல அப்டேட் பண்ணுங்க, ரதிக்கு கால் பண்ண எடுக்கல, அவங்க வந்தா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, ரீனா கிரிட்டிக்கலா இருந்தாலும் நம்ம சொல்றது அவளுக்கு கேட்கும், யாராவது தைரியம் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் அர்ஜுன் கேபினுக்கு வந்தா அங்க ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. அர்ஜுன் அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேட்க, ஏன் அர்ஜுன் போன் பாக்குறதே இல்லையா, உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது, உங்களை ரீச் பண்ணவே முடியலன்னு சொல்ல, அதுக்கு அர்ஜுன் நம்ம டாக்டர் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்ல, அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா, ஒரு சிஇஓ மாதிரி பேசுங்க அர்ஜுன், டாக்டர்ஸ் எல்லாம் அவங்கள பாத்துக்குவாங்க, இந்த குவார்டர் நம்மளுக்கு லாஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் குவார்டர்ல நம்மளால சர்வை பண்ணவே முடியாது, எல்லாருமே இதை நம்பி தான் இருக்காங்கன்னு சொல்ல, அர்ஜுனும் சரி நான் அவங்க கிட்ட பேசுறேன், அவங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்க, 2 நாள்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணியாச்சு, நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு சைன் பண்ணா போதும்னு சொல்ல, அர்ஜுனும் கோவமா இன்னைக்கு நைட்டே நான் அதை செக் பண்ணிட்டு சைன் பண்ணிடுறேன்னு சொல்றான். அப்புறம் அம்மையா தேஜு கிட்ட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இப்ப ரீனாவுக்கு பரவாயில்லையான்னு கேட்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, அப்படி ஏதாவது இருக்கான்னு தேஜு சொல்றா. இந்த ரிப்போர்ட்டை ரதி மேம் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அப்புறம் தேஜு ரீனா பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே, இதுக்கு முன்னாடி தேஜு ரீனா கிட்ட என்ன யாருமே வீக்கா பாக்குறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல, ரீனா இங்க பாரு, யாருமே வானத்துல இருந்து குதிக்கல, எல்லாரோட லைஃபும் டிஃபரெண்டா இருக்கும், நீ இங்க இருந்து வர்றேன்னு சொல்றது உன்னை எப்படி வீக்கா காட்டும்னு கேட்க, இதான் என் வாழ்க்கை, இவங்க தான் என் அம்மா அப்பான்னு சொன்னா வெறும் சிம்பத்தி தான் கிடைக்கும், அதையே ஒரு பொசிஷன்ல இருந்து சொல்றப்போ அதுக்கான வேல்யூ வேறன்னு சொல்ல, ஆர்கே சார் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீ ஓனர் ஆவ, அப்ப எனக்கு உன் ஹாஸ்பிட்டல்ல வேலை போட்டு கொடுன்னு ரீனா சொல்ல, உன்னோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தானே தேஜு சொல்ல, அப்ப ரீனா இந்த லைட் எவ்வளவு வெளிச்சமா இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃபும் ஒரு நாள் பிரைட்டா மாறும்னு சொல்றா. அப்புறம் ரதி தேஜுவை ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் வந்து ஒர்க் பண்ண சொல்லும் போது, தேஜு எவனாச்சும் ஏதாவது பண்ணா என்னதான் சொல்லுவாங்க, என்னால சுயமரியாதை இழந்தலாம் அங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றா. இங்க வேலை பார்த்தாதான் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு ரதி சொல்ல, அப்படியும் தேஜு முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பும் போது ரீனாவை வழியில பார்த்து நடந்ததை சொல்ல, ரீனாவும் ரதி மேம் சொல்றது சரிதான், இங்க வேலை பார்த்தாதான் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நீ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு நிறைய பிரெயின் வாஷ் பண்ணிருப்பா, அது எல்லாத்தையுமே தேஜு நினைச்சு பாக்குறா. அப்ப திடீர்னு வைட்டல்ஸ் எல்லாம் ரீனாவுக்கு குறைய ஆரம்பிக்கவும் நர்ஸை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு வழியா நார்மல் பண்றா. அப்புறம் கமல், நிலோஃபர், கிரண் எல்லாரும் அம்மையா கிட்ட ரீனாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அம்மையாவும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கால் வருது. பேசி முடிச்சதும் டாக்டர் விஜய் அவரோட ஃப்ரெண்டு இன்னொரு டாக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காராம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க அந்த டாக்டரை ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் அந்த டாக்டர் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கமல், நிலோஃபர், கிரண் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சின்ன சேஞ்சஸ்னாலும் எனக்கு தெரியணும், க்ளோஸா வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ரதி வீட்டுக்கு வந்ததும் தேவ் ரீனாவுக்கு என்னாச்சுன்னு கேட்க, ரீனா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கா, அவளோட நிலைமைக்கு நான் தான் காரணமானு கேட்டு ராக்கி ரதி கிட்ட பேசினது எல்லாத்தையும் சொல்லி, நான் ரீனா கிட்ட சொல்லியிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப திவியும் அங்க வந்து ரீனாக்காவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி அழுகுறா. அப்புறம் விஜயோட ஃப்ரெண்டு விஜய்க்கு கால் பண்ணி பிரெயின் இன்ஜுரி தான் ரொம்ப சிவியரா இருக்கு, இப்ப இருக்க நிலைமையில மல்டிபிள் சர்ஜரி பண்ணக்கூடாது, ஆனா பண்ணி தான் ஆகணும், விஜய் வேற ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும், ஃபர்ஸ்ட் பிரெயினை பார்ப்போம்னு சொல்லிட்டு, ஆனாலும் ரீனா பொழைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.